பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். வாணியம்பாடி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் லாரி மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன வேப்பம்பட்டு பகுதியில் வேலூர் மாவட்டம் மோட்டூர் பகுதியில் இருந்து திருச்செந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காரில் பயணித்த காந்திமதி என்பவர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் காந்திமதி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சென்ற வாணியம்பாடி கிராமிய காவல் நிலைய போலீசார் காந்திமதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின்னர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். போதிய அளவு வருவாய் வந்த பிறகு படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படுவதற்கு வாய்ப்பு உருவாகும் என மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மேவலூர் குப்பம் பகுதியில் இயங்கி வரும் மது ஆலையில் ஆய்வு மேற்கொண்ட மதுவிலக்கு அமைச்சர் விக்னேஷ் மது பாட்டில்கள் முறையாக கிடங்கிற்கு வெளியேற்றப்படுகிறதா என்பது குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விக்னேஷ் மக்களுக்கு இடையூறாக இருந்ததன் காரணமாக மூடப்பட்ட 717 மதுக்கடைகள் எண்ணுடன் விளக்கமாக சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளது. இந்த அரசு வியாபார நோக்கில் செயல்படவில்லை, சேவைக்காகத்தான் செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் போதிய அளவு வருவாய் வந்த பிறகு படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படுவதற்கு வாய்ப்பு உருவாகும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குபவர்கள் அடுத்த நாள் பணியில் இருக்க மாட்டார்கள் என எச்சரித்தார். இது எங்கெங்கெல்லாம் தெரிய வருதோ அங்கெங்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து, ஏன்னா இது பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வருஷமா பழகின ஒரு விஷயம், அதனால அவங்களால திடீர்னு அதை ஏற்றுக்க முடியல. ஆனாலும் இது ரொம்ப கடுமையான குற்றம், கடுமையா இதை அரசு எதிர்க்குது. இது எந்த ஒரு கன்சியூமரோட பணத்தையும் யாருமே தனிநபர்கள் யாரு கைக்கு போகக்கூடாதுங்கிற நோக்கத்துல தான் இவ்வளோ இந்த மாறுபாடுகள் எல்லாத்தையுமே இங்க கொண்டு வந்தோம். அதன்படி நானும் சமூக வலைதளங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த கடையில பாருங்க இப்படின்னு ஒரு வீடியோ வரும், அங்க பாருங்க ஒரு வீடியோன்னு வரும். நீங்க எந்தெந்த கடைகள்லாம் இந்த சமூக வலைதளங்கள்ல பார்த்துருக்கீங்களோ அந்த கடைக்கெல்லாம் அடுத்த நாள் போய் பாருங்க. உங்கள்கிட்ட யார் அந்த விற்பனையாளர்கள் அப்படி நடந்துக்கிட்டாங்களோ அவங்க நிச்சயம் அந்த பணியில இருக்க மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.